TBC Tamil News. TBC News Highlights. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் விசேட வர்த்தமானி அறிவித்தலுக்கு இணங்க இலங்கையின் 9வது பாராளுமன்றம் நள்ளிரவுடன் கலைக்கப்பட்டுள்ளது. புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று நாட்டு மக்களுக்கு விசேட உரையொன்றை ஆற்றவுள்ளார். பாராளுமன்றம் கலைக்கப்பட்டவுடன் அரசியல் அமைப்பின் ஏற்பாடுகளுக்கு அமைய பொது தேர்தலை நடத்துவதற்கு தயாராக உள்ளோம் என்று தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். பிரதம வேட்பாளராக எனது தலைமையில் பாராளுமன்ற தேர்தலை முகம் கொடுப்பதற்கு அனைத்து அமைப்பாளர்களும் ஏகோபித்த தீர்மானத்தை எடுத்துள்ளார்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இருபத்தெட்டு வருடங்களுக்கு மேலாக பிரித்தானியாவில் இருந்து ஒலிக்கும் ஒரே ஒரு முதன்மை செய்தி ஸ்தாபனம் டிபிசி. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் ஊடாக செய்திகளை வழங்கும் ஒரே ஸ்தாபனம் டிபிசி. சிறந்த செய்தி ஆசிரியர்களை கொண்ட ஒரே ஒரு செய்தி ஸ்தாபனம் டிபிசி. காணத்தவராதீர்கள் டிபிசியின் செய்திகளை. இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். பாராளுமன்றத்தை கலைக்கும் உத்தரவுடன் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கமைய நேற்று நள்ளிரவுடன் 9வது பாராளுமன்றம் கலைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலில் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு அரசியலமைப்பின் 70ஆம் உறுப்புரிமையினால் எனக்கு அளிக்கப்பட்டுள்ள தத்துவங்களுக்கமையவும் 1981ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க பாராளுமன்ற தேர்தல்கள் சட்டத்தின் பிரிவு 10இன் ஏற்பாடுகளுக்கு அமையவும் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆகிய நான் நேற்று நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் பாராளுமன்றத்தை கலைப்பதோடு புதிய பாராளுமன்றத்தை 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 21ஆம் தேதி கூடுமாறு அழைக்கிறேன். 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 14ஆம் திகதியை பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான திகதியாக நிர்ணயிக்கின்றேன். 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி தொடங்கி 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி நண்பகல் 12 மணிக்கு முடிவுறும் காலப்பகுதியை தெரிவு அத்தாட்சி அதிகாரிகளினால் வேட்புமனு பத்திரங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். வேட்புமனு பத்திரம் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய காலப்பகுதியாக குறித்துரைக்கிறேன் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கு அமைவாக புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான பொது தேர்தலை எதிர்வரும் நவம்பர் 14ஆம் தேதி நடாத்தப்பட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 4 முதல் 11ஆம் தேதி நண்பகல் வரை இதற்கான வேட்பு மனுக்களை பெறுவதற்கான திகதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் புதிய பாராளுமன்றத்தை எதிர்வரும் நவம்பர் 21ஆம் தேதி கூட்டுவதற்கு குறித்த அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் வேளையில் தாம் ஜனாதிபதியாக பதவியேற்றதும் உடனடியாக பாராளுமன்றத்தை கலைப்பதாக அனுரகுமார திசாநாயக்க மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிக்கமைய குறித்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று நாட்டு மக்களுக்கு விசேட உரையொன்றை ஆற்றவுள்ளார். இந்த விசேட அறிவிப்பு இலங்கை நேரப்படி இன்று இரவு 7:30 மணிக்கு இலங்கை இலத்திரனியல் ஊடகங்களுக்கு நேரடியாக ஒளிபரப்பப்பட உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் விசேட முதலாவது உரை இது என்பது குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்றம் கலைக்கப்பட்டவுடன் அரசியலமைப்பின் ஏற்பாடுகளுக்கு அமைய பொது தேர்தலை நடத்துவதற்கு தயாராக உள்ளோம் என்று தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார்.
பாராளுமன்றம் கலைத்து ஜனாதிபதியால் வெளியிடப்படும் அதிவிசேட வர்த்தமானியை அடிப்படையாக கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்போம். பொது தேர்தல் செலவுகளுக்கு 11 பில்லியன் ரூபாய் அவசியமாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல்கள் ஆணைக்குழுவின் காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். பாராளுமன்றத்தை கலைக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு முழுமையாக உள்ளது. பாராளுமன்றத்தை கலைத்தவுடன் பொது தேர்தலை நடத்துமாறு ஜனாதிபதி அறிவித்தால் அதற்கமைய செயற்பட ஆணைக்குழு கடமைப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். பாராளுமன்றத்தை கலைத்து வெளியிடும் வர்த்தமானியில் பொது தேர்தல், வாக்கெடுப்பு திகதி, புதிய பாராளுமன்ற அமர்வு உள்ளிட்ட விவரங்கள் குறிப்பிடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பாராளுமன்றம் கலைக்கப்பட்டவுடன் 7 முதல் 17 நாட்களுக்குள் போட்டியிட உத்தேசித்திருக்கும் வேட்பாளர்கள் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய வேண்டும். அதன் பின்னர் 5 முதல் 7 வாரங்களுக்கு பொது தேர்தல் வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஐக்கிய தேசிய கட்சி எதிர்வரும் பொது தேர்தலுக்காக ஏற்படுத்த போகும் மாபெரும் கூட்டணியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இணையாது என்று அக்கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பத்திரமுள்ள நெலும் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற அரசியல் உயர்பீட கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இவ்வாறு தெரிவித்தார். கட்சியின் அடிமட்ட அளவில் திட்டங்களை வகுத்து கட்சியை மீண்டும் வலுவான நிலைக்கு கொண்டு வரும் செயற்பாடு முன்னெடுக்கப்படும். எதிர்வரும் பொது தேர்தலில் பெரும்பான்மையான ஆசனங்களை பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படுகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டார். கொள்கை முரண்பாடு உடையவர்களுடன் நாம் ஒன்றிணைய வேண்டிய அவசியம் கிடையாது. பொதுஜன பெரமுன தனது கொள்கையில் உறுதியாக உள்ளது. அது தனித்து போட்டியிட்டு மக்களின் ஆணையை பெற்றுக்கொள்ளும். அதற்கான கிராம மட்டத்திலிருந்து கட்சியை பலப்படுத்தும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் தெரிவித்தார். பிரதம வேட்பாளராக தனது தலைமையில் பாராளுமன்ற தேர்தலை முகம் கொடுப்பதற்கு அனைத்து அமைப்பாளர்களும் ஏகோபித்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கோட்டையில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் அக்கட்சியின் நாடளாவிய ரீதியில் உள்ள அமைப்பாளர்களின் கூட்டம் நடைபெற்றது. அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து செயற்படுவதற்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. ரணில் விக்ரமசிங்க எதிர்காலத்தில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்றும் அவர் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவம் செய்ய போவதில்லை என்றும் தான் தகவல் கிடைத்தது என்றும் அவர் குறிப்பிட்டார். அப்படி இருக்கையில் அந்த அணியினருடன் பேச்சுவார்த்தைக்கு செல்வதில் என்ன பயன் உள்ளது? எம்மை பொறுத்தவரையில் இலக்கங்களை அடிப்படையாக கொண்ட கணக்கு அரசியலை செய்வதற்கோ டீல் அரசியல் முன்னெடுப்பதற்கோ தயாராக இல்லை என்றும் அவர் வெளிப்படையாக தெரிவித்தார். தமிழ் தேசியம் பேசுகின்ற அனைவரும் சந்தர்ப்பவாத சுயநலம் பேசுகின்ற அரசியலுக்கு அனைவரும் விடை கொடுக்க வேண்டும் என்றும் தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் என் ஸ்ரீகாந்தா தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தமிழ் மக்கள் தங்களின் நிலைப்பாட்டை ஜனாதிபதி தேர்தல் ஊடாக மிக தெளிவாக சிங்கள கட்சிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் புதிய ஆட்சியாளர்களுக்கும் தெரிவித்துள்ளார்கள். தமிழ் அரசியல் கட்சியில் உள்ள சிறு குழுவினர் தமிழ் மக்களின் எதிர்காலத்துடன் பொறுப்பின்றி விளையாடக்கூடாது. புதிய அரசாங்கம் அமையப்போகிற நிலையில் குறித்த குழுவினர் எந்த அடிப்படையில் பேரம் பேசப் போகிறார்கள் என்றார் அவர். செல்வந்த வர்த்தகர்களால் வங்கிகளுக்கு செலுத்தப்பட வேண்டிய 1850 பில்லியன் ரூபாய் கடனை மீளப் பெறுவதற்கான வேலை திட்டம் தயாரிக்கப்பட வேண்டுமென முன்னிலை சோசலிச கட்சி தெரிவித்துள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் பின்னர் பிரச்சார செயலாளர் குமார் குணரட்னம் இதனை அறிவித்துள்ளார். மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்கும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுமானால் எந்த நேரத்திலும் அரசாங்கத்துக்கு ஆதரவளிக்க தயார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியானதன் பின்னர் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி சர்வதேச நாணய நிதியம் இந்தியா மற்றும் இலங்கையின் சில செல்வந்தர்களின் ஒத்துழைப்புடன் அறகலைய போராட்டத்தின் ஊடாக முன்வைக்கப்பட்ட மக்களின் அபிலாசைகளை ஒடுக்கியிருந்தார்கள். செல்வந்த வர்த்தகர்களால் வங்கிகளுக்கு செலுத்தப்பட வேண்டிய 1850 பில்லியன் ரூபாய் கடனை மீள அறவிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்.
நல்லாட்சி அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் தாக்கல் செய்யப்பட்ட லஞ்ச ஊழல் வழக்கு தொடர்பில் சாட்சியமளிப்பதற்காக எதிர்வரும் நவம்பர் 21 நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித்த ஹேரத்துக்கு கொழும்பில் மேல் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. அபிவிருத்தி லொத்தர் சபையின் முன்னாள் தலைவர் சந்திரவம்ச பத்திராஜாவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நேற்று நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது வாதியான விஜித்த ஹேரத் சாட்சியமளிக்கவிருந்தார். எவ்வாறாயினும் விஜித்த ஹேரத் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி நாமல் ராஜபக்ச இன்று அமைச்சரவை அங்கத்தவராக பதவி பிரமாணம் செய்யவுள்ளமையினால் சாட்சியமளிக்க வேறொரு திகதியை கோரினார். அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் ஹேரத்தின் சாட்சியத்தை ஒத்திவைத்ததுடன் குறித்த திகதியில் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறும் உத்தரவிட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் ஜனாதிபதி ஊடகப் பணிப்பாளர் நாயகமான வைத்தியர் நஜித் ஹிந்திக நியமிக்கப்பட்டுள்ளார். ஹம்பாந்தோட்டை ரன்ன மத்திய கல்லூரி மற்றும் கொழும்பு ரோயல் கல்லூரியின் பழைய மாணவரான வைத்தியர் நஜித் ஹிந்திக கொழும்பு மருத்துவ பீடத்தில் தனது மருத்துவ பட்டப்படிப்பினை நிறைவு செய்தார். கடந்த 5 வருடங்களில் பல அரச வைத்தியசாலைகளில் வைத்தியராகவும் வைத்திய அதிகாரியாகவும் இவர் கடமையாற்றியுள்ளார். வைத்தியர் நஜித் இந்திக பல்கலைக்கழக மாணவர் செயற்பாட்டாளர் மற்றும் அரசியல் செயற்பாட்டாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.